கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கிச்சன் வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கும்போது ஒரு பர்சன் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஒன் ஆஃப் யூ தான், ஒரு சப்ஸ்கிரைபர். அவங்க ரொம்ப லவ்லியாக கேட்டிருந்தாங்க. என்னோட அம்மா வந்து எனக்கு நிறைய பாத்திரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அதை என்னால் தூக்கி போட முடியல, என்னால் அதை ஹேண்டில் பண்ணவும் முடியல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களோட வருத்தத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். பிகாஸ் நிறைய திங்ஸ் வந்து நமக்கு கிஃப்டாக ரிசீவ் ஆகும்போது அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி நம்ம வச்சுக்கிறது அப்படிங்கிறதுல நமக்கு பெரிய குழப்பம் வந்து ஏற்படுது. அதை பற்றி எனக்கு வீடியோவில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது என்னோட ஈவினிங் மினி விளாக் மாதிரி. ஈவினிங் வந்து டீ இஸ் அ மேண்டேட்டரி திங். அண்ட் கிட்டோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவனுக்கு கொஞ்சம் நேரம் ஸ்க்ரீன் டைம்லாம் கொடுத்துட்டு காலையில் ஊற வச்ச சுண்டலை என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருந்த தருணம்லாம் இதெல்லாம். ஸோ பட் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது சென்டிமெண்டல் டீக்ளட்டர் பற்றி ஆர் சென்டிமெண்டல் கிளட்டர்ஸ் பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ், நீங்கள் வந்து சென்டிமெண்டல் ஐட்டம்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட நிறைய இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது, நானுமே அப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன். காலேஜ் டைம்ஸில் நிறையா கிராஃப்டட் ஐட்டம்ஸ்லாம் எனக்கு கிஃப்டாக வந்தபோது அதை இன்னும் வந்து கிளட்டர்டாக என்னோட மைண்டோட பீஸ்ஃபுல்லை வந்து அதை கெடுக்கும் போது அது என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து நிறைய திங்ஸில் வந்து உங்களுக்கு கிஃப்டாக இருக்கும்போது நீங்கள் யோசிச்சுருந்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், அதை லெட்டிங் கோ பண்ணுறது, உங்களோட மென்டல் பீஸை வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பேசிக்காக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதனால நமக்கு என்ன கில்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ அம்மா கொடுத்தது, ஐயோ இது அவங்க கொடுத்தது, நமக்கு பிடிச்சவங்க கொடுத்தது, நம்ம சின்ன வயசோட ட்ரெஸ் இது, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த மெமரிஸை இழக்கிறோன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பயப்படுவோம். ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் என்னென்னா, ஒரு திங்ஸை வந்து தூக்கி போடுறோம் அப்படின்னா அதோட மெமரிஸை வந்து நம்ம அதை வந்து போகிறது அப்படின்னு சொல்லி கிடையாது. அந்த திங்ஸை தான் நம்ம போகிறோம். அந்த மெமரிஸ் வந்து நமக்கு எப்போவுமே இருக்கும். அதை பார்க்கும்போது தான் நமக்கு அந்த ஞாபகம் வருது. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படின்னா அது வந்து வேறு திங்ஸ்லேருந்தும் கிடைக்கும் கண்டிப்பாக, இல்லையா? ஸோ அதனால் ஏதாவது கொஞ்சம் திங்ஸை வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ராக்டிக்கலாக பேசணுன்னா மெமரி பாக்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ், அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ், இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன கண்டெயின் ஆகுமோ அது மட்டும்தான் என்னோட மெமரியில் வந்து நான் வச்சுக்க போகிறேன். ஸோ நிறைய நான் வந்து வச்சுக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சத்தை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இட்ஸ் நாட் அபவுட் பாக்ஸ். ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஒரு கவரில் பிடிக்கிற மாதிரியோ இல்லைனா ஒரு 10 ஐட்டம்ஸ் மட்டுமோ, இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு லிமிட்டேஷன் வச்சு அந்த கிஃப்ட்ஸ் ஐட்டம்ஸையோ இல்லை மெமரிஸையோ நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது இட்ஸ் வெரி சேஃப். பட் ரொம்ப கிளட்டர்டாக ஆகும்போது தான் அது ஒரு பிரச்சனைக்குள்ளாகுது. அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து நான் வந்து சொல்கிற விஷயங்கள். நீங்கள் வந்து அந்த திங்ஸை தூக்கி போடும்போது நான் சொன்ன மாதிரி உங்களோட மெமரிஸை தூக்கி போடல. ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா வந்து நிறைய சாரீ கொடுத்துருப்பாங்க, அம்மா வந்து நிறைய பாத்திரம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் தூக்கி போடுறதுனால அம்மாவோட மெமரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி போடுறதா கிடையாது. கண்டிப்பாக அம்மாவோட மெமரிஸ் உங்கள் கூடவே தான் இருக்கும். உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிஃப்ட்ஸ் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் தூக்கி போட முடியாமல் நீங்கள் வச்சுட்டு இருந்திருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டால் உங்கள் காலேஜோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட லவ்வை நீங்கள் மறந்துடுவீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அவங்க எப்போவுமே உங்கள் மெமரிஸில் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. மேபி நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த திங்ஸ் எல்லாம் கிளட்டர்டாக இருக்குது, நீங்கள் தூக்கி போடுறதுக்கு முன்னாடியோ இல்லை வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டாக பண்ணுறதுக்கு முன்னாடியோ அது ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு எப்படி இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இன்றைக்கி தான் எங்கள் அம்மா வந்து இந்த சாரியை வந்து கிஃப்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆல்ரெடி எப்படா சாரியை குறைக்கிறது நான் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு சாரிக்கு ப்ளவுஸோடு தைச்சு ஓரெல்லாம் அடித்து ரெடியாக வந்து இந்த சாரீ நீ தான் வச்சுக்கோ, நான் சும்மா ஃப்ரீ டைமாக இருந்தப்போ நான் தைச்சேன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்கும்போது எப்படி இருக்கும்? நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேம்மா அப்படின்னு சொன்னாலுமே அவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு திங்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறேன்னா இன்னொரு திங்கை வந்து லெட்டிங் கோ. அதுக்கு வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் சாரி தான் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அது ரொம்ப 2-3 இடத்துல வந்து கிழிஞ்சிருச்சு. அது எனக்கு நானே வாங்கினது தான், மெமரிஸ் தான். பட் ஐ ஹாவ் சம் ஃபோட்டோஸ், ஓகேவா? ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் வந்து மேபி 1 or 2 டைம்ஸ் கட்டிட்டு அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது என்ன பொருளாக வேணால் இருக்கலாம். என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபோட்டோ கொடுத்த போது நானே அதை பண்ணியிருக்கேன். சின்ன வயசில் டேபிளில் நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருப்பேன். அப்போ அவங்க ஒரு ஃபோட்டோ கொடுத்தாங்கன்னா எனக்கு நானே வந்து போட்டுக்கிட்ட ஒரு ஃபோட்டோ வந்து ஃப்ரேமை வந்து நான் தூக்கிலாம் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுற மூலியமாக தான் நமக்கு திங்ஸ் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், ரொம்ப கிளட்டர்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நோட் பண்ணும்போது தான் பார்த்தா என்னோட லாஸ்ட் ட்ரா வந்து ரொம்பவே கிளட்டடாக இருந்தது. சரி, ஓகே, இன்றைக்கி அதை அப்படியே நீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மினிட்ஸில் நீட் பண்ணிட்டேன். ரொம்ப பெருசாக இல்லை, பிகாஸ் கம்மியான சாரீஸ் தான் அப்படின்றனால கொஞ்சம் ஹேண்ட்லிங் பண்ணுறக்கும் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஈஸியாக வந்து நீட் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் எடுத்துக்கல. இதுவே முன்னே இருந்த மாதிரி இருந்ததுன்னா பயங்கரமாக இருக்கும். அதை வந்து எப்படி எந்த சாரீ எங்கே இருக்குது, எந்த ப்ளவுஸ் எங்கே இருக்குன்னே தெரியாத மாதிரி பயங்கர கிளட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் கிஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணும்போது இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இமோஷ்னலான திங்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை தைரியமாக நீங்கள் வந்து டீக்ளட்டர் பண்ணுங்கள்.
பண்ணியிருக்காங்க. அதனால் எந்த தப்பும் ஆயிட போகிறதில்ல. அவங்களோட மெமரிஸ், அதாவது உங்களோட லவ்ட் ஒன்ஸோட மெமரிஸ் வந்து உங்கள் கூடவே தான் இருக்க போகுது. அதை வந்து நீங்கள் ஒரு டைரியில் கூட எழுதிக்கலாம். ஒரு சின்ன பீஸை வந்து கட் பண்ணி அதில் கூட நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். ஒரு மெமரி பாக்ஸை கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த லெஹங்காலாம் பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் வச்சுருக்கேன். லெஹங்கா வந்து நானாக ஃபஸ்ட்டு வாங்கின லெஹங்கா. ஆனால் எனக்கு இது பத்தலை. இது டீக்ளேட்டர் பண்ணணும். பிகாஸ் அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நான் வச்சுட்ருக்கேன். மேபி சீக்கிரமாகவே டீக்ளேட்டர் பண்ணுவேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்படி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சமே வந்து பார்க்குறதுக்காவது கொஞ்சம் நீட்டாக இருந்தது. அடுத்த டைம் நம்ம எதாவது தேடும் போது ஈஸியாக நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ வந்து நீங்களுமே வந்து இதை ஃபாலோ பண்ணலாம். இதில் தான் இந்த கிஃப்ட்ஸை பற்றின விஷயங்கள் அண்ட் எமோஷனல் கிளட்டர் பற்றின விஷயங்கள் தான் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண நினச்சேன். அண்ட் நேற்று வந்து இந்த பேக்கேஜிங் வீடியோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் வந்து இந்த சாரீ வந்து மாற்றிட்டேன். பிகாஸ் அது வந்து சர்ச்சில் நடக்கிற ஒரு வெட்டிங் அப்படின்றனால இந்த மாதிரி ஒயிட் கலர் மாடர்ன் அவுட்ஃபிட் போட்டால் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இதை வந்து மாற்றிட்டேன். இது எப்படி நான் மேட்ச் பண்ண போகிறேன், இதுக்கான அவுட்ஃபிட்ஸ், இதுக்கான அக்சசரிஸ்லாம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் vlogல நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட் ஃபார் வாட்சிங் தட் வீடியோ. அண்ட் இதில் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண நினச்சேன். மினிமலிசம், லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபினான்ஸ் மாதிரியான கான்டென்ட் வந்து பிடிச்சிருந்தா மட்டும் தரா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.